Hi guys and welcome back to Karma Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க because cryptocurrency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ என்னோட லாஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் முக்கியமான ஆல் காயின் பம்ப் ஆக போகிறது வேறு எந்த ஒரு ஆல் காயினும் கிடையாது, கார்டோனா, அதாவது ஏடிஏ அப்படின்னு சொல்கிற அந்த காயின் தான். அண்ட் நம்ம சொன்னபடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 20% கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்டோனா வந்து லாஸ்ட் 24 to 48 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆயிருக்கு. என்ன ரீசன் நான் சொல்லியிருந்தேன், பிகாஸ் வந்து ஆகஸ்ட்குள்ளே வந்து அவங்களோட இடிஎஃப் அப்ரூவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் ஒரு அப்ரூவல் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு அப்டேட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்டோனா வந்து மேலே கொண்டு வரும் அப்படின்றத நான் ரொம்ப தெளிவாக நான் போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். அண்ட் எக்ஸாக்ட் சேம் திங் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அந்த வீடியோவை பார்த்து நிறையா பேர் அவங்க போர்ட்ஃபோலியோவை கார்டோனில் டைவர்சிஃபை பண்ணியிருந்தவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து ரீச் ஆகிருக்கும். ஸோ பிட்காயினுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ஆல் டைம் நோக்கி போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 122K தாண்டி 123 நல்ல ஃபேன்சியான நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. குட் மூவ், ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ். பிகாஸ் அதுக்குமே நான் என்ன சொன்னேன், சைனாவோட டாரிஃப்ஸ் ரொம்ப முக்கியமான பிளே. இப்போ சைனாவோட டாரிஃப்ஸ் வந்து செப்டம்பர் 10th வரைக்கும் அவங்க டிலே பண்ணிட்டதால கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் மொமெண்டம் மார்க்கெட் இருக்குன்றதை நான் போன வீடியோலையுமே சொல்லியிருந்தேன். அண்ட் அதே தான் பிட்காயினுக்கும் நடந்திருக்கு, கார்டோனாவுக்கும் நடந்திருக்கு. ஸோ கர்மா கிரிப்டோ அண்ட் கர்மா கிரிப்டோ ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய வின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி வந்து வேறு என்ன நியூஸ் வச்சுருக்கேன் அப்பார்ட் ஃப்ரம் கார்டோனா அதோட ப்ளூம் பற்றி இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிட்காயின் ஒரு புது ஆல்டைமே வந்துருச்சு. ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு பாலிசி அப்கிரேட் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி வேலட்ஸ் ரிலேட்டடாக. ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே அப்படி நீங்கள் போனீங்க அப்படின்னா நிறைய வேலட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, கிரிப்டோ வேலட்ஸ். வேலட் டவுன்லோட் பண்ணி அது மூலமாக நீங்கள் கிரிப்டோ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மூவ் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பாலிசி ரெகுலேஷன் கூகுள் ப்ளே ஸ்டோர் டீம் கொண்டு வராங்க. இது மூலமாக டெவலப்பர்ஸ் யாரெல்லாம் ஒரு வேலெட்டை டெவலப் பண்ணுறீங்களோ இந்த டெவலப்பர்ஸ் எல்லாருமே ஒரு சில லைசன்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் இது பொருந்தும் அப்படின்னா மோர் தென் 15 ஜூரிஸ்டிக்ஷன்ஸ், அதாவது USA அந்த ரீஜனு, யூரோப்பியன் யூனியன் ரீஜன், ஸோ குளோபலாக வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா US ஜூரிஸ்டிக்ஷன்லையும் யூரோப்பியன் யூனியன் ஜூரிஸ்டிக்ஷன்லையும் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிளாக இருக்குது. என்னென்ன மாதிரியான லைசன்சஸ்னால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஸ்டேட் போர்டு பேங்க்ஸ் அவங்கக்கிட்ட இருந்து ஒரு பெர்மிட், அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற க்ரைம் அத்தாரிட்டி, ஃபினான்ஸ் க்ரைம் அத்தாரிட்டி, ரெஸ்பான்சிபிள் ஆர்கனைசேஷன் யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட ஒரு சான்றிதழ், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களோட கீ மணி லாண்ட்ரிங் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து தடுக்கிற ஆர்கனைசேஷன்ஸ் என்னென்ன இருக்குது, ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்குற ஆர்கனைசேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றதுக்கிட்டலாம் ஒரு சான்றிதழ் வாங்கி இந்த லைசன்சஸ்லாம் இருந்தால் தான் ஒரு கிரிப்டோ வேலெட் டெவலப்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ளே ஸ்டோரில் வந்து ஒரு புது ஆப் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா குளோபல் லெவல் ரெகுலேஷன்ஸ்க்கு கொண்டு வராங்கன்னு தெரியுது. ஸோ கூகுள் நீங்கள் ஒரு ப்ளே ஸ்டோர்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வேலெட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுவீங்க. ஸோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீகலான வேலெட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான க்ரைம் நடக்கிறது, ஹேக் நடக்கிறதெல்லாம் தடுத்துடலாம். ஏதாவது ஒரு டம்மி வேலெட் வந்து ஒன்று இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபண்ட்ஸ்லாம் காணாமல் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பட் அத்தரைஸ்டு லைசன்ஸ்டு வேலெட்ஸ் மட்டும்தான் கூகுள் ப்ளே ஸ்டோரே வந்து போட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தைரியமாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு குளோபல் அடாப்ஷன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொண்டு வரதுக்கு பார்க்குறாங்க. இது வந்து குளோபல் ரெகுலேஷன்ஸ்க்கு இணையாக வந்து திகழும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து உண்மையிலே ஒரு குட் நியூஸ். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு குளோபல் கிரிப்டோ ஃப்ரேம் ஒர்க்குக்கு ப்ளே ஸ்டோர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, விச் இஸ் அ வெரி குட் திங். ஏன்னா எல்லா யூசர்ஸுமே வந்து அங்கேருந்து ஆப் டவுன்லோட் பண்ணுவாங்க. அந்த ஆப் டவுன்லோட் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு லெஜிட்டிமேட்டான ஆப்பு, ட்ரஸ்டடான ஆப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை எதுவுமே இல்லை. ஸோ அந்த ஸ்கீமை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டு வராங்க. எனக்கு தெரிஞ்சு படிப்படியாக வந்து குளோபல் ரெகுலேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்டையர் வேர்ல்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரிப்டோக்கு இந்த மாதிரி சேர்ந்து அடாப்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட்லேருந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ தட் இஸ் த நியூஸ் ஐ நெவர் ஷேர் தி கைஸ் டுடே. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து கர்மா கிரிப்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள் டு நோ ஆல் தி இன்ட்ரெஸ்ட் நியூஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி. தேங்க்யூ.